வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழ. ட்ரைனிங் அப்பவும் நல்ல சம்பளம், ட்ரைனிங் முடிச்சக்கப்புறம் அதை விட வேற லெவல் சம்பளம் ப்ளஸ் பெனிஃபிட்ஸ். ஆமாங்க, சிடிஎஸ் காக்னிசன்ட் அப்படிங்கிற ஒரு டாப் எம்என்சி கம்பெனிலேருந்து சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அதுவும் ஃப்ரெஷருக்கான ஜாக்பாட் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இந்த காக்னிசன்ட் இந்தியாவில் நிறைய இடங்கள்ல இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் சென்னையிலையும் கோயம்புத்தூர்லேயும் இருக்குது. இந்த இரண்டு லொக்கேஷன்லேயுமே இப்போ வேகன்சிஸ் ஃபில் பண்ணுறாங்க. எக்கச்சக்கமான வேகன்சிஸ். ஒரு குட்டி இன்ட்ரெஸ்ட் ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன். காலேஜ் முடிச்சுட்டு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கிறப்போ பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ் அப்படியே பார்த்துக்கிட்டே கிராஸ் பண்ணுறீங்க. உங்கள் மைண்டில் என்ன வரும்? எப்படி தான் இந்த கம்பெனிஸ்லாம் பிளேஸ் ஆகுறாங்க, நம்மளை எடுத்துப்பாங்களா அப்படின்னு தானே? நிச்சயமாக எடுத்துப்பாங்க. அந்த கம்பெனிஸில் என்ன பண்ணுறாங்க, என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க, அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு என்னென்னலாம் ஸ்கில்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி என்னதான் ஸ்கில்ஸ் தேவை? டேட்டா சயின்ஸ், ஃபுல் ஸ்டாக், யூஏ யூஎக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டெவாப்ஸ்னு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறதா கற்றுக்கோங்க. ஓகே, எங்கே கற்றுக்கிறது சொல்கிறேன். சூப்பராக கற்றுக்கலாம். அதுவும் உங்கள் வீட்டில் இருந்து ஆன்லைனில் புரியும் வகையில், முற்றிலும் தமிழில். உபியும் ஹச்சியலும் சேர்ந்து வழங்குற அப்ஸ்கில்லிங் கோர்சஸ் மூலமாக நீங்கள் உங்களோட ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. ஒன்றுமே இல்லை, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அதை டச் பண்ணி டேரெக்டாக ஒரு ஃபார்ம் இருக்கும், இதை மட்டும் சப்மிட் பண்ணுங்கள். அவங்களே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கேட்டுக்கோங்க. ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க, வேலை ஆட்டோமேட்டிக்காக அதுவே வரும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், ட்ரை பண்ணுங்க. ஓகே, கம்மிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன். சிடிஎஸ் காக்னிசன்ட் இந்த கம்பெனி பற்றி தெரியாமல் மேக்ஸிமம் இருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு டாப் எம்என்சி கம்பெனி. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. சூப்பர் செட் அப்படிங்கிற இந்த போர்ட்டலில் தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஓகே, அதாவது இந்த காக்னிசன்ட், விப்ரோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே என்ட்ரி லெவல் ஃப்ரெஷர் ரோல் எல்லாத்தையுமே இந்த போர்ட்டல் மூலமாக தான் ஃபில் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் என்ன ரோல் அப்படின்னா அனலிஸ்ட் ட்ரெயினி அப்படிங்கிற ரோல். ஓகே, ஸோ இதுக்கு வந்து 2023 2024 கிராஜுவேட்ஸ் எலிஜிபிள். அப்போ 2025 எலிஜிபிள் இல்லை அப்படின்னா 2025க்கு இன்னொரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதை நான் உங்களுக்கு இந்த இதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். லிங்க்ஸை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஓகே, காக்னிசன்ட்டோட ஆஃப் கேம்பஸ் ஹையரிங் தான் இது. என்ன ரோல் அப்படின்னா அனலிஸ்ட் ட்ரெயினி அப்படிங்கிற ரோல். என்ன ரோல் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த காக்னிசன்ட் இந்தியாவில் நிறைய இடங்களில் இருக்குது. இப்போ குறிப்பாக சென்னையிலையும் பெங்களூர், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற லொக்கேஷன்ஸ், ரெண்டு லொக்கேஷன்ஸுமே வேகன்சிஸ் அப்படிங்கிறது ஃபில் பண்ணுறாங்க. ஓகே, அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வர ஜூன் 30. இன்னும் கரெக்டாக 8 நாள் இருக்குது. அதுக்குள்ளேயும் நீங்கள் டேரெக்டாக இந்த அப்ளை நவலை போய்ட்டு இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த சூப்பர் செட்டில் உங்களுக்குன்னு ஒரு டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் இதில் உங்களுக்கு டேஷ்போர்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துங்க. ஜாப் ஃபங்க்ஷன் வந்து கஸ்டமர் டெக்னிக்கல் சப்போர்ட் ஐடி இது என்னத்தையுமே வருது. ஓகே, ஸோ இதுக்கான சேல்ரி என்ன அப்படின்றது இது இவங்க மென்ஷன் பண்ணல. சேல்ரி வில் பி டீடைல்டு அப்பான் அட்வான்ஸ்மெண்ட் இன் ஹையரிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆஸ் பர் கிளாஸ்டோர் இந்த சிடிஎஸோட அனலிஸ்ட் ட்ரெயினி ரோலுக்கு 3L to 4 LPA பர் சேலரி பர் இயர் வந்து உங்களுக்கு ஆனுவல் சேலரி இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஒரு 35,000 அப்படிங்கிற சேலரி அப்படிங்கிறது ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகே, ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் அனலிஸ்ட் ட்ரெயினி அலைன் டு ஐடி அண்ட் இன்டகிரேட்டட் ஸ்மார்ட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு. அதாவது பெரிய பெரிய கோடிங் ரைட் பண்ணணும், கோடிங்ஸை சால்வ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க. பட் பேசிக் கோடிங் அப்படிங்கிறது நிச்சயமாக எதிர்பார்ப்பாங்க. லைக் பேசிக் நாலேஜ் இன் C++, ஜாவா இந்த மாதிரி இதில் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா இதில் வந்து இந்த ஐடி சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு மினிமம் நாலேஜ் அப்படிங்கிறது இருக்கணும். பட் முழுக்க முழுக்க உங்களுக்கு அதில் தான் ஒர்க் அப்படிங்கிறது இல்லை. ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், நீங்கள் வந்து குவெரிஸை வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நிறைய கிளைண்ட்ஸ் இருப்பாங்க, ப்ளஸ் வந்து உங்களுக்கு நிறைய டிக்கெட்ஸ் ரைஸ் பண்ணி அந்தந்த ப்ராப்ளமை நீங்கள் வந்து ரிசால்வ் பண்ணணும். அப்புறம் டெஸ்ட் வந்து எக்ஸிக்யூட்ஸ் பண்ணுறது, அது மாதிரி நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான். ஓகே, அதாவது ஒரு என்ட்ரி லெவல் ரோல் தான். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் ஸ்கில்ஸ் ரெக்கார்ட். ஸோ இந்த ஸ்கில்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா ஓகே. குட் டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில், நல்ல டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, நல்ல இங்கிலீஷில் எழுதவும் பேசவும் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி டீம் ஒர்க் அண்ட் கொலாபரேட் பண்ணணும். டீமோட நல்ல கொலாபரேட் பண்ணி நல்ல அவங்க கொடுக்குற டாஸ்க்கை முடிக்கிற மாதிரியான அந்த டீம் ஒர்க் நாலேஜ் இருக்கணும். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நிச்சயமாக ஆப்டிடியூட் இது ரிலேட்டட் கேட்பாங்க. ப்ளஸ் ஸ்ட்ராங் அனலிட்டிக்கல் ஸ்கில், கிரிட்டிக்கல் திங்கிங் இதுதான் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு வந்து 2023 2024 பாஸ்ட் அவுட்ஸ் எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்தெந்த டிகிரிஸ் அப்படின்னா
3-year ஃபுல் டைம் டிகிரிஸ் எலிஜிபிள். லைக் பிசிஏ அப்ளை பண்ணலாம். பிஎஸ்சி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அப்படி இல்லைனா இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுல அலைண்டாக படிச்சிருந்தாலும் ஓகே. உதாரணத்துக்கு இப்போ இதில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு எலக்ட்ரானிக்ஸை வச்சு அலைண்டாக வரக்கூடிய எல்லாமே வந்து நீங்கள் எலிஜிபிள். பட் வந்து பிஎஸ்சியில் தான். ஓகே, பிஎஸ்சி பிசிஏல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ளஸ் வந்து பிடெக் இந்த இதுக்கு எலிஜிபிள் இல்லை. 60% நீங்கள் உங்களோட 10th 12th டிகிரி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்துருக்கணும். டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜாப் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக செக் பண்ணுங்கள். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்து உங்களுக்கு இந்த ரோலில் அவங்க என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ப்ளஸ் வந்து உங்களுக்கு காக்னிசன்ட்லேருந்து என்னென்ன சப்போர்ட் அளிக்கிறாங்க. ஆஸ் அ ஃபுல் டைம் எம்ப்ளாயாக உங்களுக்கு வந்து இந்த ஜாப் வந்து ஷிஃப்ட் பேசிக்ஸில் இருந்துச்சு அப்படின்னா ப்ராஜெக்ட் வைஸ் அதுக்கு தனியாக பே பண்ணிடுறாங்க. ப்ளஸ் வந்து காக்னிசன்ட்லேருந்து உங்களுக்கு கேப் இருக்குது. அதாவது பிக்கப் ட்ராப்க்கு நீங்கள் வந்து இருக்கிற ரூம்லேயோ இல்லை ஹோம்லேருந்து உங்களுக்கு காக்னிசன்ட் வர்றதுக்கான அந்த ஆஃபீஸ் கேப் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து டைம்லி ரிவார்ட் இருக்குது, டாப் பர்ஃபார்மருக்கு நல்ல ரெகக்னேஷனும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக செக் பண்ணுங்கள் ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே. ப்ளஸ் இந்த அனலிஸ்ட் ட்ரைனிங் ரோல்லாம் என்ன அப்படிங்கிறதையுமே நீங்கள் இன்னும் நிறையா ரிசர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. ChatGPT கூட போட்டு கேளுங்க. டேரெக்டாக அந்த இடத்துல அப்ளை நவ் கொடுத்து இதற்கான அப்ளிகேஷனை முடிங்க. ஓகே, பிசிஏ பிஎஸ்சி நான் சொன்ன பிரான்ச்சஸ் மட்டும். 2025 பாஸ்ட் அவுட்ஸ்க்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 2025 பாஸ்ட் அவுட்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இது தான். ஜென்சி நெக்ஸ்ட்டு, ஜென்சி ப்ரோ, ஜென்சி அப்படிங்கிற 3 டைப் ஆஃப் கேட்டகரியில் எடுக்கிறாங்க 2025. பட் இதுக்கு இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் தான் எலிஜிபிள். இதுக்குமே ஜூன் 30 வரையும் உங்களுக்கு டைம் இருக்குது. இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் சேலரி கிட்டத்தட்ட 40,000 45,000 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே இருக்கும். ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா என்ன அப்படின்னா பிடெக்கோ இல்லை எம்இஎம்டெக்கோ முடிச்சிருக்கலாம். எந்த பிரான்ச்சஸாக இருந்தாலும் பரவாயில்ல. பட் இந்த லெதரு, ஃபுட்டு, ஃபேஷன் இந்த மாதிரி இல்லாமல் மீதி உள்ள எல்லா பிரான்ச்சஸுமே எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2025 பாஸ்ட் அவுட்ஸ்க்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னே சொல்லலாம் காக்னிசன்ட்லேருந்து. ஸோ இந்த லிங்க்கையுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். தனித்தனியாக 2 லிங்க் தரேன். ஸோ அது வந்து 2023 2024 பிசிஏ பிஎஸ்சிக்கு, இது வந்து 2025 பிடெக்கு தனியாக நான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துறேன். ஸோ சூப்பராக போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷனை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் எப்போயாவது தான் வரும். இப்போ நம்ம மிஸ் பண்ணிட்டா திரும்பி அடுத்த வருஷம் தான். அதனால நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த எப்படி லிங்க் எடுத்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பார்க்கட்டும், நிறைய பேர் அப்ளை பண்ணட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.